என்னது இது? ஏதோ ஒரு குழந்தை ரொம்ப நேரமா அழுதுகிட்டே இருக்க மாதிரி இருக்கு. அழுகிறத நிறுத்தவே மாட்டேங்குது. டே சிண்டு, சிண்டு எந்திரிடா. டே சிண்டு தூங்கு மூஞ்சி, இப்ப எந்திரிக்க போறியா இல்லையா? எந்திரிடா முதல்ல. பண்டி அண்ணா, எதுக்கு நான் தூக்கத்துல இருந்து எழுப்பி டிஸ்டர்ப் பண்றீங்க? டே சிண்டு தூங்கு மூஞ்சி, அந்த பிரீத்தி சொன்ன மாதிரியே நைட்டு ஏதோ ஒரு குழந்தை அழுகிற மாதிரி சத்தம் கேக்குதுடா. எந்திரிச்சு வாடா முதல்ல, என்னன்னு பாக்கலாம். ரொம்ப நேரமா அழுதுட்டு இருக்குடா. என்னன்னா சொல்றீங்க? டேய் உனக்கு கேக்குதா இல்லையா? ரொம்ப நேரமா ஒரு குழந்தை அழுதுட்டு இருக்கு. மணிய பாரு, மணி கரெக்டா 12 ஆச்சு. ஐயோ அண்ணா, ஆமா அண்ணா, அழுகிற சத்தம் கேட்டுட்டே இருக்கு. அப்படின்னா அந்த பிரீத்தி சொன்னது எல்லாம் உண்மைதானா? அதான்டா நானும் சொல்றேன். அந்த பிரீத்தி சொன்ன மாதிரியே கரெக்டா 12 மணிக்கு குழந்தை அழுக ஆரம்பிச்சிருச்சு. அப்படின்னா இந்த ஹோட்டல்ல ஏதோ ஒண்ணு இருக்குன்னு நினைக்கிறேன். டேய் என்னடா தலைக்கிட்ட நின்று ஏதோ பேசிட்டே இருக்கீங்க? குழந்தை வேற ஏதோ ஒண்ணு அழுதுட்டே இருக்க மாதிரி இருக்கு. 2 பேர் என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? அந்த ரிசப்ஷன் ஆண்டிக்கு போன் பண்ணி ஏதோ ஒரு ரூம்ல குழந்தை அழுகுதுன்னு சொல்லுடா. சுத்தமா தூங்கவே முடியல. பப்ளு அண்ணா சத்தம் போடாதீங்கண்ணா, எல்லாரும் எந்திரிச்சுக்குவாங்க. அந்த பிரீத்தி நம்ம கிட்ட சொன்னது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? நைட்டு 12 மணி ஆனா ஏதோ சத்தம் வருதுன்னு சொன்னால, அந்த சத்தம் தானா இது? டே சிண்டு, நான் அதை மறந்தே போயிட்டேன். ஆமாண்டா, கரெக்டா மணி 12 ஆச்சு. குழந்தை ரொம்ப நேரமா அழுதுட்டே இருக்கு. சும்மா இங்க உட்காந்து பேசிட்டே இருந்தா கண்டுபிடிக்க முடியாது. 3 பேர் வெளியில போய் எந்த ரூம்ல இருந்து சத்தம் வருதுன்னு பாத்திரலாம். அதுக்கப்புறம் அந்த ரிசப்ஷன் ஆண்டி கிட்ட பேசிக்கலாம். 2 பேரும் சத்தம் போடாம வாங்க. யாராவது எந்திரிச்சாங்கன்னா, அதுலயும் மெயினா அந்த ஐஷு வைஷு குரூப்புக்கு நம்ம வெளியில போறது தெரியவே கூடாது. டேய் பண்டி, அந்த ரிசப்ஷன் ஆண்டி சொன்னது உனக்கு ஞாபகம் இருக்கா? நைட்டு 10 மணிக்கு மேல யாரும் ரூமை விட்டு வெளியில போக கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. வெளியில போனது தெரிஞ்சா என்னடா ஆகும்? என்னது இது? யாரோ பேசுற மாதிரி சத்தம் கேக்குது. குழந்தை வேற ரொம்ப நேரமா ஏதோ அழுதுட்டு இருக்க மாதிரி இருக்கு. போச்சு பண்டி அண்ணா, நீங்க பேசுனதுல நான்சி அக்கா எந்திரிச்சிட்டாங்கண்ணா. டேய் 3 பேரும் ரொம்ப நேரமா என்னடா பேசிக்கிட்டே இருக்கீங்க இங்க நின்னு? நான்சி அக்கா, நீங்க எதுக்குக்கா இந்நேரத்துல எந்திரிச்சிருக்கீங்க? பேசாம போய் படுத்து தூங்குங்கக்கா, போங்கக்கா. நான் ஒன்னும் உன்னை பாக்குறக்கு எந்திரிக்கல. ஏதோ ஒரு குழந்தை ரொம்ப நேரமா அழுதுட்டு இருக்கு. என்னால சுத்தமா தூங்கவே முடியல. ஏய் நான்சி, உனக்கும் கேட்டுருச்சா? உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நாங்க பார்க்ல பிரீத்தின்னு ஒரு பொண்ணை பார்த்தோம் நான்சி. அந்த பொண்ணு தான் சொன்னா, நைட்டு 12 மணி ஆச்சுன்னா இந்த ஹோட்டல்ல ஏதோ குழந்தை அழுகிற சத்தம் கேட்கும், அது பேயின்னு சொன்னா. ஏய் பண்டி, அப்படியே அரைஞ்சிடுவேன் பாத்துக்கோ. பேய் அது இதுன்னு ஏதாவது பயப்படுத்தினா அதெல்லாம் எதுவும் இருக்காது. யாராவது வந்தவங்களோட குழந்தையா இருக்கும். நான்சி அக்கா, அதை கன்ஃபார்ம் பண்ணதான் நாங்க 3 பேர் இப்ப வெளியில போயிட்டு இருக்கோம். நீங்க பேசாம போய் படுத்து தூங்குங்கக்கா. போய் பார்த்தா தானே தெரியும் பிரீத்தி சொன்னது உண்மையா இல்லையான்னு. அது மட்டும் இல்ல, அவங்க அதனாலதான் ஹோட்டலையே காலி பண்ணிருக்காங்க. என்னது, ஹோட்டலை காலி பண்ணிட்டாங்களா? நீங்க சொல்றத பார்த்தா எனக்கு பயமா இருக்கு. பேசாம படுத்துக்கலாம். நான்சி, நம்ம தான் இத்தனை பேர் இருக்கோம்ல, வெளியில போய் எந்த ரூம்ல இருந்து சத்தம் வருதுன்னு கண்டுபிடிச்சு அதுக்கப்புறமா நம்ம மேம் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஐயோ, இதுக்கு மேல எனக்கு சுத்தமா தூக்கம் வராது. நானும் பேசாம உங்க கூடவே வந்துடுறேன். எனக்கு இங்க ரூம்ல தனியா இருக்கிறதுக்கு ரொம்ப பயமா இருக்கு. அப்படின்னா நீங்க அமைதியா வரணும். ரொம்ப முக்கியமா யார்கிட்டயும் சொல்லக்கூடாது. எல்லாரும் என்ன ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. இந்த சிண்டுவே ஒரு பயந்தாங்கோலி, இவன் நம்மள ஃபாலோ பண்ண சொல்றான். 2 பேரும் வாங்க. ஐயோ பயமா இருக்கே. அப்படின்னா பிரீத்தி சொன்னது உண்மைதானா? அது உண்மைதான்க்கா. கரெக்டா 12 மணி ஆன உடனே சத்தம் கேக்குது பாருங்க. எனக்கு நல்லா தெரியும் கைஸ், நீங்க கண்டிப்பா எந்த ரூல்ஸையும் ஃபாலோ பண்ண மாட்டீங்க. 10 o'clock மேல ரூமை விட்டு வெளியே போக கூடாதுன்னு சொன்னா மணி 12 ஆச்சு, நீங்க எல்லாரும் வெளியில போறீங்களா? இதை வச்சு உங்களை இந்த ஹோட்டலை விட்டு துரத்தி அடிக்கிறேன் பாருங்க. ரிசப்ஷன் ஆண்டிக்கு ஃபோன் பண்ணி சொல்ல போறேன். நாளைக்கு மார்னிங் மேம்க்கும் இன்ஃபார்ம் பண்ண போறேன். எப்படியாவது இந்த பண்டி சிண்டு குரூப்பை டூர்ல இருந்து ரிட்டர்ன் ஸ்கூலுக்கே அனுப்பிடணும். வாட் இஸ் திஸ்? ரிசப்ஷன்ல இருந்து யாருமே அட்டெண்ட் பண்ண மாட்டேங்கிறாங்களே. சரி, வெளியே போய் பார்க்கலாம். நான்சி அக்கா, பண்டி அண்ணா, யாருமே காரிடார்ல இல்ல. எல்லாரும் வெளியில வாங்க. என்னது இது, இவ்ளோ இருட்டா இருக்கு? ஐயோ, ரூமை விட ரூமுக்கு வெளியில ரொம்ப இருட்டா இருக்கு. பண்டி, இந்த காரிடாரை பார்க்கறக்கே எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. இங்க பாரு, எல்லா ரூம்லயும் கதவை நல்லா லாக் பண்ணிட்டு படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. சொன்னா கேளுங்கப்பா, நம்ம பேசாம ரூமுக்குள்ளேயே போய் படுத்து தூங்கிக்கலாம். மேம் கிட்ட நாளைக்கு இன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். நான்சி அக்கா, இதுக்கு தான் உங்களை எங்க கூட வர வேண்டாம்னு சொல்றது. எதை பார்த்தாலும் இப்படி பயந்துட்டு இருக்காதீங்கக்கா. பண்டி அண்ணா வாங்க, நான் ஒவ்வொரு ரூமா போய் எந்த ரூம்ல இருந்து சத்தம் வருதுன்னு செக் பண்ணலாம். அண்ணா அண்ணா அண்ணா, இந்த ரூம்குள்ள இருந்தா சத்தம் வருது. இந்த ரூம்ல தான் யாரோ இருக்காங்க. கதவை தட்டி பாத்திரலாமா?
டேய் சிண்டு முந்திரி கொட்டை, அந்த மாதிரி எல்லாம் கதவை தட்டக்கூடாது புரியுதா? இந்த ரூம்ல கம்மியா தாண்டா சத்தம் வருது, அந்த கார்னர்ல இருந்தா சத்தம் வருது. நீ முதல்ல போய் அந்த ஃபர்ஸ்ட் ரூம்ல இருந்து செக் பண்ணு போ. ஆமா இல்ல, அங்க ரொம்ப கம்மியா தான் வருது. சரி இங்க செக் பண்ணலாம். என்னடா சிண்டு செக் பண்ணியா இல்லையா? உள்ள சத்தம் வருதா இல்லையா? அண்ணா நான் காதை வச்சு நல்லா தானே கேக்குறேன். நம்ம ரூமுக்குள்ள கேக்குற மாதிரி ரொம்ப கம்மியா தானே கேக்குது. எந்த ரூம்னே தெரியலண்ணா. நீங்களும் வேணா வச்சு பாருங்க. இங்கேயும் கேக்குது குழந்தை சத்தம். என்னண்ணா இது கேட்ட மாதிரி இருந்துச்சு, திடீர்னு பார்த்தா சத்தம் சுத்தமா கேட்கல. எனக்கும் இந்த ரூம்ல கேக்குற மாதிரி தெரியலடா. கண்டிப்பா அடுத்த ரூமா தான் இருக்கும். வாங்க சும்மா டைம் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காதீங்க, போலாம் அடுத்த ரூமுக்கு. இந்த ஹோட்டல்ல எந்த ஃபெசிலிட்டிஸுமே நல்லா இல்ல. நான் உன்னை 9 ஸ்டார் தானே புக் பண்ண சொன்னேன். டேய் உள்ள ஏதோ பேசுற சத்தம் கேக்குதுடா. வாட் இஸ் திஸ் ஜூலி? நம்ம பட்ஜெட்ல 5 ஸ்டாருக்கு தான் மணி இருக்கு, 9 ஸ்டார்க்கெல்லாம் சுத்தமா மணி இல்ல. டேய் இங்க உள்ள யாரோ கெஸ்ட் இருக்காங்கடா. 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க ஹோட்டலை பத்தி பேசி. ஆமா 2 பேரும் ஹோட்டல் சரியில்லைன்னு பேசிட்டு இருக்காங்க. இந்த ரூம்ல சுத்தமா குழந்தை சத்தம் வரலையே. அப்படின்னா வேற எந்த ரூம்ல இருந்து வந்திருக்கோம்? டேய் இவங்க 3 பேர் இன்னும் என்ன பண்ணிட்டு இருக்காங்க? மணி கிட்டத்தட்ட ஒண்ணே இருக்கும்னு நினைக்கிறேன். யாராவது பார்த்துட்டாங்கன்னா நம்ம நல்லா மாட்டிக்கிட்டோம். இப்போ நீங்க 3 பேர் வர போறீங்களா இல்லையா? என்னது இது? இந்த ரூம்ல இருந்தா சத்தம் வர்ற மாதிரி இருக்கு. இந்த ரூமுக்குள்ள இருந்தா சத்தம் வருது. டேய் பண்டி இங்க வாங்க. நான்சி அக்கா காரிடார்ல நின்னுட்டு ஏங்கா கத்தறீங்க? டேய் சிண்டு எங்கடா தேடிட்டு இருக்கீங்க? இந்த ரூம்ல இருந்தா குழந்தை அழுகுற சத்தம் பயங்கரமா கேக்குது. இத கிராஸ் பண்ணி தானே போனீங்க, உங்களுக்கு கேக்கலையா? அங்கேயெல்லாம் நின்னு தேவையில்லாம டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. ரூம் நம்பர் 108ல இருந்தாண்டா சத்தம் கேக்குது. ஏய் நான்சி உனக்கு கண்ணு தெரியுதா இல்லையா? அங்க பாரு ரூமுக்கு வெளியில பெரிய பூட்டா போட்டிருக்காங்க. அப்படின்னா உள்ள யாரும் கெஸ்ட் இல்லன்னு அர்த்தம் நான்சி. அது கூட தெரியாதா? எனக்கு அதெல்லாம் தெரியாது. ஆனா இந்த ரூம்ல இருந்தா குழந்தை அழுகுற சத்தம் பயங்கரமா கேக்குது. நீ வேணா காது வச்சு பாரு, வா வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறமா முதல்ல பேசு. அப்படியா சொல்ற? சரி இரு செக் பண்றேன். ஆமா டேய் இந்த ரூம்ல இருந்தாண்டா சத்தம் கேக்குது. எல்லாரும் வந்து காதை வச்சு கேளுங்கடா. இங்கதான்டா பயங்கரமா சத்தம் கேக்குது. சந்தேகமே இல்ல, கன்ஃபார்மா சொல்றேன். மத்த ரூம்ல எல்லாம் லைட்டா தான் கேக்குது. 108ல தான் பயங்கரமா கேக்குது. உள்ளதாண்டா யாரோ இருக்காங்க. பண்டி அதான் செக் பண்ணியாச்சுல, வாங்கப்பா எல்லாரும் ரூமுக்குள்ள போய் படுத்துக்கலாம். நாளைக்கு மேம் கிட்ட சொல்லிடலாம். மை காட், இந்த 3 பேரும் சேர்ந்து எல்லா ரூம்லயும் காது வச்சு ஏதோ செக் பண்ணிட்டு இருக்காங்க. திஸ் இஸ் ரியலி வெரி பேட். இதை கண்டிப்பா நம்ம மேம் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணி நாளைக்கு இவங்க 3 பேர்த்தையும் டூர்ல இருந்து ரிட்டர்ன் அவங்க ஸ்கூலுக்கே அனுப்பணும். அதுதான் கரெக்டா இருக்கும். அண்ணா நான்சி அக்கா சொன்னது கரெக்ட் தான்ண்ணா. இந்த ரூமுக்குள்ள இருந்தா பயங்கரமா குழந்தை அழுகிற சத்தம் கேக்குது. ஏய் சிண்டு அதான் கேட்டாச்சுல, வாங்க உள்ள போய் படுத்துக்கலாம். ஓகே எல்லா ரூம் பேமெண்ட்ஸும் கிளியரா இருக்கு. நாளையில இருந்து நிறைய கெஸ்ட் வர ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஓகே கொஞ்ச நேரம் போய் இந்த சோஃபாலேயே படுத்து தூங்கலாம். ஓ மை காட், இது சீசன்ங்கிறதுனால இன்னைக்கு நிறைய கெஸ்ட் வராங்க. எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு. ஒரு 2 hours மட்டும் ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறமா மார்னிங் எந்திரிச்சு திரும்ப ஒர்க்கை கண்டினியூ பண்ணலாம். ஏய் பண்டி சீக்கிரமா வாங்க, யாராவது வந்துட போறாங்க. இன்னும் அங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? வாட் இஸ் திஸ்? ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல யாரோ நடக்கிற மாதிரி சத்தம் கேக்குதே. டைம் கிட்டத்தட்ட 12க்கு மேலே இருக்கும். யார் இந்த மாதிரி சத்தம் போட்டுட்டு இருக்கா? மை காட், இவங்க எல்லாரும் அந்த ஸ்கூல்ல இருந்து வந்து அந்த டாம்ல ஸ்டே பண்ணிட்டு இருக்கிறவங்க தானே? 12 o'clock மேலே டாம் விட்டு வெளியில வரக்கூடாதுன்னு சொன்னதுக்கு அப்புறமும் 4 பேரும் காரிடார்ல என்ன பண்ணிட்டு இருக்காங்க? மை காட், இது கண்டிப்பா சேஃப் கிடையாது. இமீடியட்டா போய் செக் பண்ணலாம். கிட்ஸ் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? உங்களை தான் கேட்டுக்கிட்டு இருக்கேன். 12 o'clock ஆச்சு, உங்களை டாம் விட்டு வெளியில வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கோம்ல. காரிடார்ல வந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க கிட்ஸ்? ஐயோ ஆண்டி ஆண்டி, அது வந்து குழந்தை அழுகிற சத்தம் கேட்டுச்சு ஆண்டி, அதனால தான் வந்து செக் பண்ணோம் ஆண்டி, வேற எதுவும் இல்ல ஆண்டி. ஏய் நான் தான் சொன்னேன்ல, குழந்தையெல்லாம் அழுகிறத நிறுத்திடுச்சு. நீங்க வாங்க நம்ம போலாம். வாட் நான்சென்ஸ்? குழந்தை அழுகிற சத்தம் கேட்டால் உடனே நீங்கள் உங்கள் ரூமை விட்டு வெளியில் வந்துடுவீங்களா? உங்ககிட்ட நாங்கள் ஏற்கனவே சொல்லியிருக்கோம்ல 10 o'clock மேலே நீங்கள் யாரும் வெளியில் வரக்கூடாதுன்னு. உங்கள் மேம் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணட்டுமா? ஆண்டி நாங்க 12 மணில இருந்து பாத்துட்டு இருக்கோம். இந்த ரூம்ல இருந்து குழந்தை அழுகிற சத்தம் வந்துட்டே இருக்கு. அது மட்டும் இல்ல, ஏன் ரூமை லாக் பண்ணி வச்சிருக்கீங்க? ஓபன் பண்ணுங்க ஆண்டி. ஆமா ஆண்டி, குழந்தை ரொம்ப நேரமா பசியில அழுகுதுன்னு நினைக்கிறேன். நீங்க முதல்ல ஓபன் பண்ணுங்க. ஸ்டாப்
டாக்கிங் லைக் திஸ். அந்த கதவு பூட்டியிருக்கிறது உங்களுக்கு தெரியலையா? அந்த ரூமில் கெஸ்ட் யாரும் கிடையாது. அது மட்டும் இல்லை, இது எல்லாம் உங்களுக்கு தேவையில்லாத விஷயம். இப்போ நீங்கள் போய் உங்கள் ரூமில் படுக்கலைன்னா நான் உங்கள் மேமை கால் பண்ண வேண்டியது இருக்கும். ஐயோ ஆண்டி, நாங்கள் குழந்தைக்காக தான் வந்தோம். குழந்தை தான் தூங்கிருச்சுல சிண்டு, நீ வா நம்ம போய் படுக்கலாம். ஆண்டி நீங்கள் மேம் கிட்டேலாம் இன்ஃபார்ம் பண்ணாதீங்க ஆண்டி. நாங்கள் நாளையிலிருந்து ரூமை விட்டு வெளியில் கண்டிப்பாக வரமாட்டோம் ஆண்டி. என்ன உங்கள் 3 பேர்த்துக்கு மட்டும் நான் தனியாக சொல்லணுமா? உங்களை பற்றி ஏற்கனவே ஐஷு வைஷு சொல்லியிருக்காங்க. இந்த டிடெக்டிவ் வேலை பார்க்குறதெல்லாம் ஹோட்டலில் வச்சுக்காதீங்க, புரியுதா? இல்லாட்டி உங்கள் ஸ்டாஃப்ஸ் கிட்ட சொல்லி உங்களை திரும்ப ஸ்கூலுக்கே அனுப்ப வேண்டியது இருக்கும். கமான், உங்கள் ரூமுக்கு போய் படிக்கிற வழியை பாருங்க, போங்க. என்ன ஆகும்னா திரும்ப ஸ்கூலுக்கே அனுப்புவேன்னு சொல்லி மிரட்டிக்கிட்டே இருக்காங்க. மை காட், அந்த கிட்ஸ் கண்டிப்பாக நமக்கு பெரிய தலைவலியாக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். மேனேஜர் கிட்ட முதல்ல அந்த கிட்ஸை பற்றி இமீடியட்டாக இன்ஃபார்ம் பண்ணிடணும். சாம், ஐ திங்க் வி ஆர் இன் த ரைட் ஹோட்டல். ஹோட்டல் எல்லாம் பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா தான் இருக்குது. அப்புறம் எதுக்காக ஸ்வீட்டி நைட் ஃபோன் பண்ணி அப்படி அழுதா? ஓ மை காட், ஓகே, ரிசப்ஷனில் செக் பண்ணி பார்க்கலாம். எக்ஸ்கியூஸ் மீ, எங்களுடைய டாட்டர் ஸ்வீட்டி இங்கே தான் ஸ்டே பண்ணியிருக்கான்னு நினைக்கிறேன். வெல்கம் மேம், வெல்கம் டு அவர் ஹோட்டல். உங்களுக்கு யார் வேணும்? என்னோட டாட்டர் ஸ்வீட்டி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஸ்கூல்லேருந்து டூர் வந்து இங்கே தான் ஸ்டே பண்ணியிருக்காங்க. அவங்க அப்புறம் அதுக்கப்புறமா அவங்களுடைய கிளாஸ் டீச்சர் 2 பேர்த்தையும் நான் இமீடியட்டாக பார்க்கணும் மேம். ஓ, அந்த ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டுடைய பேரண்ட்டா? ஓகே மேம், நீங்கள் 2 பேரும் ரிசப்ஷனில் வெயிட் பண்ணுங்கள். நான் உங்கள் கிளாஸ் மேம்க்கும் உங்களுடைய டாட்டருக்கும் கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிடுறேன். வாங்க சாம், கொஞ்ச நேரம் ரிசப்ஷனில் உட்காந்துட்ருக்கலாம். இப்போ தான் மார்னிங் இல்லையா, எல்லாரும் இப்போ தான் தூங்கி எந்திரிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பாவம் ஸ்வீட்டி, என்னாச்சுன்னு தெரியல. நைட்டு ஃபோன் பண்ணி ரொம்ப அழுதா. அப்போவே சொன்னேன், இந்த ஸ்கூல் டூரெல்லாம் எதுவும் வேண்டாம், நானே உன்னை ஃபாரின் ட்ரிப் கூட்டிகிட்டு போகிறேன்னு. அவள் தான் என்னோட பேச்சை சுத்தமாக கேட்கல. எக்ஸ்கியூஸ் மீ மேம், உங்கள் டாட்டர் ஸ்வீட்டிக்கு இன்ஃபார்ம் பண்ணியாச்சு. அதே மாதிரி அவங்க கிளாஸ் டீச்சருக்கும் இன்ஃபார்ம் பண்ணியாச்சு. 2 பேரும் வந்துடுவாங்க மேம். மாமி மாமி மாமி, மை காட் மாமி, தேங்க் யூ so much மாமி. நீங்க வருவீங்கன்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்ல. வாட் ஹேப்பன் ஸ்வீட்டி? ஐ ரியலி மிஸ் யூ so much. நான் தான் உன்னை டூருக்கு போக வேண்டாம்னு சொல்லிட்டே இருந்தேன் இல்லை ஸ்வீட்டி? என்னாச்சு ஸ்வீட்டி? நேற்று நைட்டு எதுக்கு 12 o'clock எனக்கு ஃபோன் பண்ணி இமீடியட்டாக வர சொன்னேன்? உனக்கு இங்கே ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா? எஸ் மாமி, எனக்கு இங்கே எல்லாமே ப்ராப்ளம் தான். டூரெல்லாம் நான் ரொம்ப ஆசையாக என்னோட ஃப்ரெண்ட்ஸோட வந்தேன். பட் எங்கள் எல்லாத்தையும் டாமில் ஸ்டே பண்ண வச்சுட்டாங்க. அங்கே பேசிக் ஃபெசிலிட்டிஸ் கூட இல்லை மாமி. எனக்கு அங்கே ஸ்டே பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. வாட்? உங்கள் எல்லாத்தையும் எப்படி ஒரே டாமில் ஸ்டே பண்ண முடியும்? ஒரே ஒரு ரெஸ்ட் ரூமை நீங்கள் எல்லாரும் எப்படி யூஸ் பண்ணுவீங்க? உங்கள் கிளாஸ் மேம் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணி சேஞ்ச் பண்ண வேண்டியதானே ஸ்வீட்டி? நோ டாடி, நாங்கள் கிளாஸ் மேம் தான் இந்த ஆர்டர்ஸ் கொடுத்தாங்க. எல்லாரும் ஒரே ரூமில் ஸ்டே பண்ணாதான் நாங்கள் எல்லாரும் ஃப்ரெண்டாக இருப்போம்னு சொன்னாங்க டாடி. என்னால் எதுவும் பண்ண முடியல. ஆண்டி, அது மட்டும் இல்லை ஆண்டி, இங்கே கொஞ்சம் பேர் இருக்காங்க, பண்டி, சிண்டு, பப்ளூன்னு. அவங்களுக்கு எப்போவுமே எங்களை டீஸ் பண்ணுறது தான் வேலை ஆண்டி. இட்ஸ் ஓகே ஸ்வீட்டி, டோன்ட் வரி. நான் உங்கள் 4 பேர்த்துக்கும் இன்னைக்கு புதுசாக ரூம் எடுத்து கொடுத்துட்டு தான் இந்த ஹோட்டலை விட்டு போவேன். ஓகே, நீங்கள் யாரும் கவலைப்படாதீங்க. எக்ஸ்கியூஸ் மீ மேம், நீங்கள் தான் ஸ்வீட்டியோட அம்மா அப்பாவா? உங்களை பார்த்ததில் ரொம்ப சந்தோஷம் மேம். ஏதாவது ப்ராப்ளமா? ஓ, நீங்கள் தான் ஸ்வீட்டியோட கிளாஸ் டீச்சரா? நைஸ் டு மீட் யூ மேம். எஸ் மேம், இங்கே கிட்ஸ் எல்லாம் நைட்டு ஃபோன் பண்ணி எங்ககிட்ட ரொம்ப அழுது புலம்பியிருக்காங்க. இங்கே கொஞ்சம் ப்ராப்ளமாக தான் இருக்குது. என்ன ப்ராப்ளம்? ஏதாவது ப்ராப்ளம்னா எப்போ வேணாலும் என்கிட்ட வந்து சொல்லலாம்னு நான் எல்லாத்துக்கிட்டே சொல்லியிருக்கேனே. என்னாச்சு ஸ்வீட்டி? ரூம் சரியில்லைன்னு ரொம்ப புலம்புறாங்க. எல்லாத்தையும் சேர்ந்து ஒரே ரூமில் போட்டால் எல்லாரும் எப்படி ஒரு ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ண முடியும் சொல்லுங்கள்? அது மட்டும் இல்லை, அந்த ரூமில் பண்டி சிண்டுன்னு யாரோ இருக்காங்களாமே, அவங்க ஸ்வீட்டியை ரொம்ப டீஸ் பண்ணுறதா சொல்லி அழுகிறா மேம். ஓ மை காட், என்னாச்சு ஸ்வீட்டி? பண்டி, சிண்டு 2 பேரும் உன்னை ரொம்ப கிண்டல் பண்ணாங்களா? எதுவாக இருந்தாலும் நீ என்கிட்ட வந்து சொல்லியிருக்கலாம் இல்லம்மா? எஸ் மேம், அந்த சிண்டு நைட் என்னோட பெட்ஷீட் எல்லாம் பிடுங்கி என்னை குளிரில் தூங்க விட்டுட்டா மேம். அது மட்டும் இல்லை மேம், நைட்டு 12 o'clock உங்களை டிஸ்டர்ப் பண்ண வேணாம்னு சொல்லி தான் என்னோட மாம்க்கு ஃபோன் பண்ணி சொன்னேன் மேம். எஸ் மேம், அந்த பண்டி கூட என்னோட சூட்கேஸ் எல்லாம் ஓப்பன் பண்ணி உள்ள இருக்கிற திங்ஸ் எல்லாம் வெளியில எடுத்து பார்த்தா மேம். எக்ஸ்கியூஸ் மீ மேம், ஸ்டெல்லா, அந்த பண்டி சிண்டு ரூமுக்கு ஃபோன் பண்ணி அவங்க 2 பேர்த்தையும் இமீடியட்டாக நான் வர சொன்னதா சொல்கிறீங்களா? நான் அவங்கக்கிட்ட பேச வேண்டியது இருக்கு. மேம், நீங்கள் கவலைப்படாதீங்க, என்ன ப்ராப்ளம் நான் இமீடியட்டாக கேட்குறேன். ரூம் மாற்றுறதை பற்றியும் நம்ம பேசலாம் மேம். என்ன பண்டி, சிண்டு 2 பேரும் சேர்ந்து நைட்டு ஸ்வீட்டி, ஐஷு, வைஷு எல்லாத்தோட பெட்ஷீட் எல்லாம் எடுத்தீங்களாமே? பண்டி, ஐஷுவோட சூட்கேஸ் எல்லாம் நீ ஓப்பன் பண்ணியா பண்டி? என்ன பண்டி இதெல்லாம்? புதுசாக நம்ம ஸ்கூலுக்கு வந்திருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட இப்படி தான் நடந்துக்கிறதா? 2 பேரும் ஏன் பேசாமல் இருக்கீங்க? பேசுங்க மேம். நீங்க ஒரே ஒரு பெட்டை தானே மேம் அவங்களை எடுத்துக்க சொன்னீங்க. எல்லா பங்க் பெட்லயும் மேல் இருக்கிற பெட்டை அவங்க எடுத்துக்கிட்டாங்க மேம். அதனாலதான் மேம் அந்த மாதிரி சும்மா பண்ணோம். சரி, ஒரு நாள் தான் எடுத்துக்கிட்டு போகட்டுமே, அதுக்காக பெட்ஷீட் எல்லாம் எடுப்பீங்களா? இதுதான் உங்களுக்கு லாஸ்ட் வார்னிங், புரியுதா? இனிமேல் இந்த மாதிரி யார்கிட்டயும் நடந்துக்க கூடாது. சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் விட்டு கொடுத்து போகணும். ஓகே மேம், நீங்கள் கவலைப்படாதீங்க. அவங்க 2 பேரும் அவ்வளோ மோசமான பசங்க இல்லை. நான் அவங்க கிட்ட சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக இனிமேல் இந்த மாதிரி ஸ்வீட்டி கிட்ட நடந்துக்க மாட்டாங்க மேம். என்ன ஸ்வீட்டி, உனக்கு இப்போ ஓகே தானே? ஓகே, வெயிட் பண்ணுங்க, நான் ரிசப்ஷனில் போய் உங்களோட ரூம்ஸ் பற்றி பேசிட்டு வந்துடுறேன்.
மிஸ் ஸ்டெல்லா, இவங்க 4 பேர்த்துக்கு ஒரு நல்ல பெட்டர் ரூமாக கொடுக்குறீங்களா? நல்ல ஏசியோட, பெட்டர் ஃபெசிலிட்டிஸோட, அதுக்கப்புறமா அட்டாச்டு பாத் டாய்லெட்டோட ஒரு நல்ல ரூமாக பார்த்து கொடுங்க. ஓகே மேம், நீங்கள் கேட்குற மாதிரி நம்மக்கிட்ட ஸ்வீட் இருக்குது. பட் அவங்க கிளாஸ் டீச்சர் இதுக்கு அப்ரூவ் பண்ணுவாங்களான்னு எனக்கு தெரியலையே. நான் பிரின்சிபல் மேம் கிட்ட பேசிக்கிறேன் மேம். ஸ்டூடெண்ட்ஸ்குள்ள நிறைய சண்டை வர்றதுனால எல்லாத்துக்கும் அவங்க கேட்குற மாதிரி ரூம்ஸே கொடுத்துருங்க. எனக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை மேம். அவங்களுக்கு வேணால் அந்த மாதிரி ரூம்ஸ் கொடுத்துருங்க. பண்டி, சிண்டு, புஷ்பா, ரெட் வெல்வெட் அவங்க எல்லாரும் டாம்லேயே தங்கிக்கிட்டோம். எனக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை மேம். டோன்ட் வரி கிட்ஸ், உங்கள் எல்லாத்துக்கும் பிடிச்ச மாதிரி நம்ம ஹோட்டலில் நிறைய ரூம்ஸ் இருக்குது. அதையே நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகே, ரொம்ப தேங்க்ஸ் ஆண்டி. ஆண்டி, அது மட்டும் இல்லை, இவங்க நைட்டு 12 o'clock மேலே ரூமை விட்டு போய் எங்களுக்கு ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுறாங்க ஆண்டி. அதை பற்றி கொஞ்சம் சொல்ல முடியுமா? மை காட் மேம், நானே உங்ககிட்ட அதை பற்றி பேசணும்னு நினச்சிட்டு இருந்தேன். இந்த கிட்ஸ் எல்லாருமே நைட்டு 12 o'clock மேலே டாமை விட்டு வெளியில் போனதும் இல்லாமல் எல்லா ரூம் டோர்லேயும் காதை வச்சு கேட்டுட்டு இருந்தாங்க மேம். என்ன பண்ணிட்டு இதெல்லாம்? நைட்டு 12 மணிக்கு மேலே வெளியில் போனதும் இல்லாமல் எல்லா ரூம் கதவுக்கிட்டையும் நின்று ஒட்டிக்கிட்டு இருந்தீங்களா? என்னால் சுத்தமாக நம்பவே முடியல. எதுக்காக அந்த மாதிரி பண்ணீங்க? வாயை திறந்து பேசுங்க. எதுக்கு அடுத்த ரூமை ஒட்டிக்கிட்டு இருந்தீங்க? சொல்லுங்க. மேம் நீங்க நினைக்கிற மாதிரி அடுத்த ரூமை வந்து ஒட்டி கேட்கறக்கெல்லாம் நாங்க போகல மேம். ஏதோ ஒரு குழந்தை ரொம்ப நேரமா அழுதுட்டு இருந்துச்சு மேம். நாங்க இனிமேல் கண்டிப்பா போக மாட்டோம் மேம். அதே மாதிரி எங்களுக்கும் தனி ரூம் வேணும் மேம். நீங்கள் கேட்ட மாதிரியே உங்களுக்கு தனி ரூம் கிடைக்கும். ஆனால் இதுக்கு மேலே யாரும் 10 மணிக்கு மேலே வெளியில் வரக்கூடாது. புரியுதா? ஓகே கேட்ஸ், உங்கள் ஃப்ளோர்லேயே பாருங்கள் 110 ஆல்ரெடி டாமாக இருக்குது. ஸோ 109 எடுத்துக்கலாம். 108 அவைலபிள் இல்லை. 107 அண்ட் 106 இந்த 3 ரூம்ஸில் உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்கிறீங்களா? ஆண்டி, எங்களுக்கு 110 பக்கத்தில் இருக்கிற 109 எடுத்துக்கிறோம் ஆண்டி. அதையே ஸ்வீட்டாக மாற்றிடுங்க. ஓகே, உங்களுக்கு கூட செப்பரேட் ரூம் கேட்டிருந்தீங்கல்ல, உங்களுக்கு எந்த ரூம் வேணும் சொல்லுங்க. ஆண்டி, எங்களுக்கு 109 பக்கத்துல 108 இருக்குல்ல, அது கொடுத்துருங்க ஆண்டி. எல்லாரும் ஒன்னா தங்கிக்குவோம். 108 ரெனோவேஷன் போயிட்டுருக்கு. அந்த ரூமை எந்த கெஸ்ட்டுக்கும் கொடுக்கறது இல்லை. மீதி இருக்கிற 106, 107 இந்த 2 ரூமில் ஏதாவது வேணும்னா எடுத்துக்கோங்க. இல்லாட்டி 110லேயே ஸ்டே பண்ணிக்கோங்களேன். இல்ல ஆண்டி, நாங்க 108 பக்கத்துல இருக்கிற 107 எடுத்துக்கிறோம். அதையே கொடுத்துருங்க. அப்பதான் எங்களுக்கு வசதியா இருக்கும். ஓகே, வெயிட் பண்ணுங்கள், கீஸ் எடுத்துகிட்டு வந்துடுறேன். ரூம் ரெடி ஆகிறதுக்கு இன்னும் ஒரு 2 hours ஆகும். அதுக்குள்ளே ரூம் க்ளீன் எல்லாம் பண்ணிவிடுவாங்க. 109 வந்து வைஷுக்கு, 107 வந்து பண்டி, சிண்டு, நான்சி குரூப்புக்கு. ஓகே கிட்ஸ், இந்தாங்க, நீங்கள் கேட்ட மாதிரியே சூப்பரான ரூம் உங்களுக்கு ரெடியாக இருக்குது. நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம்னா நாங்கள் எப்போவுமே அவைலபிளாக இருப்போம். நீங்கள் எனி டைம் ரிசப்ஷனுக்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணலாம். ஓகே கிட்ஸ், இப்போ எல்லாரும் சொன்ன ரூலை மறந்துடக்கூடாது. 10 o'clock மேலே ரூம் விட்டு வெளியே வரக்கூடாது. ஓகே ஓகே ஆண்டி, நாங்க யாரும் 10 மணிக்கு மேல வெளியில வர மாட்டோம். ஓகே கிட்ஸ், எல்லாரும் ஹாப்பி தானே? நீ லாஸ்ட் மினிட்ல கூப்பிட்டதுனால என்னால் பெருசாக எதுவும் வாங்கிட்டு வர முடியல. வர்ற வழியில் ஒரு சின்ன ஷாப் இருந்துச்சு. இந்த கிஃப்ட் உனக்காக தான் வாங்கிட்டு வந்திருக்கேன். ஓப்பன் பண்ணி பாரு. வாவ் மாமி, தேங்க் யூ so much மாமி. நானே உங்ககிட்ட கேட்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். நீங்களே வாங்கிட்டு வந்திருக்கீங்களா? இதுக்குள்ள என்ன இருக்கு மாமி? எனக்கு பிடிச்ச மாதிரி கிஃப்ட் தானே இருக்கு. உனக்கு என்ன பிடிக்கும்னு எனக்கு நல்லா தெரியும் ஸ்வீட்டி. இதில் உனக்கு மட்டும் கிஃப்ட் இல்லை, உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் வைஷுக்கு கூட உள்ள கிஃப்ட் இருக்கு. ஓப்பன் பண்ணி பாருங்க எல்லாருமே. வாவ் ஆண்டி, எங்களுக்கு கூட உள்ள கிஃப்ட் இருக்கா? ஐஷு, சீக்கிரமா அதை ஓபன் பண்ணு ஐஷு. வாவ், இத பார்க்கறதுக்கு ஏதோ வந்து யூனிகார்ன் மாதிரி இருக்கு. ஆண்டி, வாட் இஸ் திஸ் ஆண்டி? இஸ் திஸ் an unicorn toy? That's right ஐஷு, அது யூனிகார்ன் தான். வாவ் ஆண்டி, oh my god, unicorn squishy. Thank you so much ஆண்டி. வாவ் மாமி, என்னோட ஃபேவரட் யூனிகார்ன் squishy வாங்கிட்டு வந்திருக்கீங்க. இந்த மாதிரி squishy நான் பார்த்ததே இல்ல மாமி. Oh my god, என்கிட்ட இருக்கிற எல்லா ஸ்குஷி ஜஸ்ட் பால் மாதிரி தான் இருக்கும். பட் இந்த மாதிரி யூனிகார்ன் ஷேப்ல இருக்கிறத நான் பார்த்ததே இல்ல. ஐஷு, இதோட டெயில் பாத்தியா? Oh my god, ரொம்ப கியூட்டா இருக்கு. மாமி, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. Thank you so much மாமி. ஓகே, இதுல 3 யூனிகார்ன் ஸ்குஷி இருக்கும். ஒன்னு ஆரஞ்சு கலர், ஒன்னு கிரீன் கலர், and then last one is மல்டி கலர். ஒன்க்கு ஐஷுக்கு வைஷுக்கு 3 பேரும் சேர்ந்து சண்டை போடாம வச்சுப்பீங்களா? Thank you so much மாமி. எங்க 3 பேத்துக்கும் இது ரொம்ப பிடிச்சிருக்கு. அண்ணா, என்னண்ணா இது யூனிகார்ன் ஸ்குஷிங்கறாங்க? இந்த மாதிரி நான் பார்த்ததே இல்ல. போய் பார்க்கலாமாண்ணா? டே சிண்டு, கொஞ்ச நேரம் சும்மா இரு. ஏற்கனவே ஸ்வீட்டி நம்மளை பத்தி அவங்க அம்மா கிட்ட சொல்லிட்டா. அங்க பாரு, அவங்க அம்மா நம்மளை முறைச்சிட்டே இருக்காங்க. ஆண்டி, இந்த ட்ரிப்ல நாங்க ரொம்ப அப்செட்டா இருந்தோம். பட் இந்த யூனிகார்ன் டாய் பார்த்ததுக்கு அப்புறம் உண்மையாவே ரொம்ப ஹாப்பியா இருக்கு ஆண்டி. இத நாங்க 3 பேரும் எங்க 3 பேத்தோட பெட் பக்கத்துல வெச்சுக்குவோம். Oh my god, look at this green unicorn. It's really very cute ஆண்டி. என்ன கார்த்திக்,
உனக்கு எதுவும் கிஃப்ட் இல்லைன்னு நினச்சிட்டு இருக்கியா? ஆண்டி உனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்காங்க. வாவ் அங்கிள், உண்மையாகவே நீங்கள் என்ன மறந்துட்டீங்கன்னு நினச்சேன். என்னால் இதை நம்பவே முடியல. எனக்கும் கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்கீங்களா? ஆண்டி உள்ளே என்ன வச்சுருக்கீங்க? எனக்கு பிடிச்ச மாதிரி ஏதோ ஸ்நாக்ஸ் தானே வச்சுருக்கீங்க. நோ கார்த்திக், உனக்கு ஸ்நாக்ஸ் எல்லாம் இங்கேயே கிடைக்கும். உனக்கு பிடிச்ச மாதிரி உள்ள ஒரு டாய் தான் இருக்கு, நீ ஓப்பன் பண்ணி பாரு. எனிவேஸ், என்னையும் மறக்காமல் நீங்கள் வாங்கிட்டு வந்திருக்கீங்களே, அதுக்கே ரொம்ப பெரிய தேங்க்ஸ் ஆண்டி. வாவ், அவெஞ்சர்ஸ் போட்ட டாய். ஓ மை காட், எனக்கு அவெஞ்சர்ஸ் பிடிக்கும்னு உங்களுக்கு தெரியுமா ஆண்டி? வாவ், கேப்டன் அமெரிக்கா சூப்பரா இருக்கு ஆண்டி. அண்ணா அங்க பாருங்கண்ணா, அவெஞ்சர்ஸ் பொம்மையெல்லாம் வச்சிருக்கான். இதுக்கு தான் நானும் சொன்னேன் நம்ம வீட்ல இருந்து ஏதாவது கொஞ்சம் பொம்மை எடுத்துட்டு வரலான்னு. இப்ப பாருங்க, அவன் மட்டும் வச்சு இதெல்லாம் விளையாட போறான். வாவ், கேப்டன் அமெரிக்கா, ஹல்க் அண்ட் அயன் மேன். தேங்க்யூ ஸோ மச் ஆண்டி. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நீங்க எல்லாரும் போன கிவ்அவே கொஸ்டினுக்கு சூப்பரா ஆன்சர் பண்ணியிருந்தீங்க. நான் ஒவ்வொன்றா செக் பண்ணிட்டே இருக்கேன். இன்னிலிருந்து நாங்கள் எவ்ரி வீடியோல 3 வின்னர்ஸ் அனௌன்ஸ் பண்ண போறோம். போன வீடியோக்கான கிவ்அவே வின்னர்ஸ் தினேஷ் மைக்கேல், அர்ஜுன் கிருஷ்ணா, ஹர்ஷ்மிதா. உங்க எல்லாத்துக்கும் நான் ஆல்ரெடி மெசேஜ் அனுப்பிச்சிட்டேன். நீங்க மறக்காம உங்களுடைய அட்ரஸ் அனுப்பிச்சு வச்சிருங்க. இந்த வீடியோக்கான கிவ்அவே கொஸ்டின், பண்டி, சிண்டு, பப்ளு, நான்சி 4 பேரும் ரூம்ஸை எந்த ஆர்டர்ல செக் பண்ணாங்க, அந்த ரூம் நம்பர்ஸை கரெக்டான ஆர்டர்ஸ்ல அனுப்புங்க. அது மட்டும் இல்ல, கடைசியா எந்த ரூம்ல இருந்து சத்தம் வந்துச்சுன்னு யாரு கண்டுபிடிச்சது? இந்த கொஸ்டினுக்கான ஆன்சரை டிஸ்பிளேல தெரியல வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பிச்சிடுங்க.